நான் +1 லீவில் தான் வேலைக்கு போனேன். வேலைக்கு போகும்போது அந்த லீவ்லாம் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போய் ஒரு 2 மாதம் லீவில் ஒரு மாதம் வரைக்கும் போய் துட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ போய் எங்கள் அம்மாட்ட கரெக்டாக எதுவுமே சொல்ல, இப்படி கொடுக்காங்க, இப்படி நான் வேலைக்கு போகிறேன்னு எதுவுமே சொல்லலை. எதுவுமே சொல்லாதப்போ ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு கடைக்கு தான் நான் வேலைக்கு போனேன். கண்டுபிடிச்சா இத்தனை மாதம் வேலைக்கு போனேன், என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டாங்க. அம்மா இப்படித்தான் வச்சுருக்கேன், சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு தான் சொன்னேன். என்ன வேலைக்கு போனீங்க? எவ்வளோ மணி நேரம் வேலை? நான் பழக்கடைக்கு போனேன். அங்கே பழக்கடைக்கு போனேன். காலையில் ஒரு 10 மணிக்கு போனேன், நைட்டு ஒரு 10 மணிக்கு முடியும். 12 மணி நேரம் வேலை. இப்படி சேர்த்து வச்சுருக்கும் போது எங்கள் அம்மாவுமே அந்த காசை கேட்கல. நான் அப்படி கொண்டு வந்து அப்படி சேர்த்து தான் வச்சேன். எங்கள் அம்மாவுக்கு கல்யாண நாள் அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போய் பார்த்து வச்சுட்டு வந்துட்டேன். அந்த வேலை முடிஞ்சு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சீக்கிரம் விட்டுருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்து வச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ 12,000 ரூபா சொன்னாங்க. என் கையில் 11,500 இருந்தது. மறுநாள் வேலைக்கு போய் அந்த காசை வாங்கிட்டு போய் அந்த கடையில் போய் இந்த கம்மல் செலெக்ஷன் பண்ணி அதை கொண்டு போய் எங்கள் அம்மா கல்யாண நாள் அன்னைக்கு கொண்டு போய் வாங்கி கொடுத்தேன். அன்னைக்கே காதில் போடுமான்னு போட சொல்லி அளவு ஆசைப்பட்டு அடம் முடிச்சு வாங்கியிருக்காரு. 12,000 ரூபாய் நம்ம சேர்க்கறதுக்கு எவ்வளோ நாள் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது? ஒரு நாள் வருமானம் என்னவா இருந்தது தம்பி? ஒரு நாள் வருமானம் எனக்கு 250 ரூபா கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் 250 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வேலை கொஞ்சம் நல்லா செய்கிறேன் பார்த்து 300 கொடுத்தாங்க. 12 மணி நேரம் ஆனால் வேலை. இது எத்தனை மாதம் ஆகணுதுன்னா ஒரு 1.5 மாதம் ஆனது. இந்த கம்மல் வாங்குறதுக்கு கொஞ்சம் குறைஞ்சது 1.5 மாதம் ஆனது. வேலைக்கு போகிறது டைம் லேட்டாக தானே வருவான், அதெல்லாம் தெரியும். வேலைக்கு போகிறது தெரிஞ்சுட்டு துட்டு தனியாகவே ஒதுக்கி வச்சுருந்தான். இந்த வீட்டுக்கு செலவு கொடுத்துருவான். இந்த துட்டை நீ செலவுக்கு வச்சுக்கோ, இந்த திட்டம் நீ தொடாத, அப்படி தான் வச்சுருந்தான். அம்மாவுக்கு இந்த கரெக்டாக வெட்டிங் டேக்குள்ளே கொடுத்துருந்தோன்னு எவ்வளோ தூரம் போகிறாங்க? நான் அம்மாவுக்கு வெட்டிங் டேக்குள்ளே கரெக்டாக ஒரு 2 கிராம் அந்த இதுக்குள்ளே வாங்கி போடணும்னு நினச்சேன். சரி, அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் திடுக்குன்னு ஒரு சூழ்நிலை, கஷ்ட சூழ்நிலை வந்துருச்சு. அது எடுத்து ஆகணும், அந்த துட்டை எடுத்து ஆகணுன்றாங்க. வேண்டாமா, அந்த இதை எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு அன்னைக்கே நான் கொண்டு போய் அந்த கடையில் கொடுத்து 750 இருந்தது கம்மல். 12,000 ரூபா சொன்னாங்க. சரி, இருந்தால் செலவாயிரும், வேறு எதுவும் வாங்க முடியாது அப்படின்ட்டு உடனே அந்த இதை கொண்டு போய் கம்மல் அன்னைக்கே வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மா அன்னைக்கே போட்டுக்கிட்டாங்க. வேறு எதுவும். என்ன வயசு தம்பி இப்போ எனக்கு 17 வயசு. இப்போது நம்ம கையில் காசு இருக்கும்போது ஏதாவது கடைக்கு போகிறோம், ரொம்ப தூரம் நடந்து வரோம், போகிறவெல்லாம் ஏதாவது வாங்கணும், சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த மாதிரி கையில் இருக்கும்போது கூட மேற்கொண்டு எதுவும் சாப்பிடாம அதை அப்படியே பத்திரப்படுத்திக்கிட்டே வந்தீங்களா? எதுவுமே ஆசைப்படலையா உங்களுக்குன்னு எதுவும் வாங்கிக்கணும்? நான் வாங்கி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். எனக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். நான் பையனாப்பு முடித்தோடனே ஃப்ரெண்டுங்க கூட வெளியே டூருக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். அவங்களே சொல்லுவாங்க, பையனொன்று முடிச்ச பிறகு நம்ம இங்கெல்லாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் எனக்கு கையில் காசு இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்படுறோம்ல, அம்மாவை எப்படி பார்த்துக்கணும்னு ஆசை? நான் ஒரு டீச்சர் ஆகணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. நான் படிக்கிற ஸ்கூல்லே ஒரு டீச்சர் ஆகணும்னு ஒரு ஆசை. எங்கள் அம்மா எப்படி பார்த்துக்கணுன்னா ஒரு நல்ல பெரிய வீடு கட்டி ஒரு ரூமில் நல்ல ஒரு ஏசி மெத்தை அதெல்லாம் வாங்கி போட்டு நல்ல ஒரு பெரிய வீடு கட்டி உட்கார வைக்கணும். அந்த இது ஆசை எனக்கு ரொம்ப. அதுதான் இப்போதைக்கு ஆசை, டீச்சர் ஆகணும். சூப்பர். டீச்சராகி நிறைய பேர் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம்.